மனிதரானார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாக்கு மனிதனானார். என்ன வாக்கு? இறைவாக்கு, வார்த்தை. யோவான் நற்செய்தி 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தார், வாக்கு இருந்தார், கடவுளோடு இருந்தார், கடவுளுமாய் இருந்தார். யோவான் 1:14 வாசிக்கிறோம். வாக்கு அல்லது வார்த்தை மனிதனானார், நம்மிடையே குடிக்கொண்டார். வார்த்தை தான் மனு உருவானது. அந்த வார்த்தை மனு உருவாய் மாறுவதற்கு பாலமாய் இருந்தவர்கள் தான் மரியா. கொலோசியர் 3:16 பிரகாரம் மரியா கடவுளுடைய வார்த்தையை இதயத்தில் சுமந்திருந்தார்கள். புனித அகஸ்தினார் சொல்வது போல, தன்னுடைய வயிற்றிலே இயேசுவை மனுவாய் கருத்தரிப்பதற்கு முன்பதாக மரியா இயேசுவை வார்த்தையாக தன் இருதயத்தில் கருத்தறிந்தார்கள். அந்த இதயத்தில் சுமந்த இறைவனுடைய வார்த்தையை தான் பரிசுத்தாவின் வல்லமை இறங்குகின்ற பொழுது, பரிசுத்தாவின் வல்லமை மரியான் மீது இறங்குகின்ற பொழுது, அந்த பரிசுத்தாவின் ஆற்றலால் வல்லமையினால் இதயத்தில் இருந்த அந்த வார்த்தை என்னவாய் மாறுது? மனுவாய் மாறுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, அதைத்தான் இங்கே யோவான் சொல்லுகிறார். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். தொடக்கத்திலே அந்த வாக்கு மரியாளுக்குள் இருந்தது. அந்த வாக்கு பரிசுத்தாவின் வல்லமையால் மனுவாய் மாறியது. அதே அனுபவத்தை தான் கடவுள் இன்று நமக்கு கொடுக்கிறார். அந்த வாக்காகிய அந்த வார்த்தையை நாம் நமக்குள் சுமக்கின்றவள் தான் கடவுள் நமக்குள் கடவுளாய் வாழ்வார். அப்பொழுது நீங்கள் நானும் பவுலடியார் சொல்வது போல சொல்ல முடியும். கலாத்தியர் 2:20 வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பார்வையிலே மனுவாக இயேசுவை மரியா பெற்றெடுத்தார்கள். அதற்கு காரணம் இறைவனுடைய வார்த்தையை எதிர்த்து சுமந்தார்கள். நாம் கடவுளுடைய பார்வையிலே, உன்னதின் பார்வையிலே இயேசுவை நமக்குள் வரச் செய்வோம், வளரச் செய்வோம், வாழச் செய்வோம், நமக்குள் குடிகொள்ளச் செய்வோம். கடவுள் நமக்குள் இருந்து கொண்டு நம்மை ஆழ்வாராக. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.